பெட்டில் அந்த டீ கடை ஒரு 350 ரூபாய் வாங்கணும். ஒரு 3 பெஞ்சு, ஒரு பாய்லர், இந்த மாதிரி ஒரு சின்ன டீ கடை சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் ஏத்தாப்பில். அந்த கடையில் எனது மனைவி, என் அருமை தம்பி, தங்கை இவங்களாம் இட்லி செய்வாங்க. 1 ரூபாய் இட்லி, 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி இட்லி செய்தால் 4 ரூபா கிடைக்கும். எனது அருமை தம்பி சந்தோஷம் டீ அடிப்பான், நான் வந்து சப்ளை செய்வேன். இப்படியாக என்னுடைய குடும்பங்கள் விடாமுயற்சியில் எந்த விதமான ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக வேலை செய்தோம். அதில் ஒரு வேடிக்கை என்னவென்றால், ஒரு சின்ன வேறு எந்த விதமான எங்கள் என்டர்டைன்மெண்ட் கிடையாது. நாங்கள் வேலை செய்தால் சாப்பிடலைன்னா பட்னி அந்த முறையில். அதன் பிறகு திடீரென எனக்கு என்ன ஆசைன்னா, எனக்கு எப்பொழுதும் எப்படியாவது முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உண்டு. ஏதாவது புதுமையாக செய்ய வேண்டும் என்கிற ஒரு துடிப்பு உண்டு. ஆகவே டீ கடை பக்கத்தில் பத்திரிக்கை கடை, பேப்பர் கடை, இந்த பக்கம் வெத்தலை பாக்கெட், அங்கே அம்மா இருப்பாங்க, இந்த பக்கம் நான் இருப்பேன். மற்ற நான் போக்குவரத்து வேலை பார்த்துருவேன். சில நேரத்தில் சர்க்கரை வாங்குறது கூட துட்டு கிடையாது. ஆனால் வந்திருக்க கஸ்டமர்கிட்ட அவர் இட்லி சப்ளை பண்ணும்போது அவருடைய ரூபாய் வாங்கி சர்க்கரை வாங்கி டீ கடையில் டீ போட்டு கொடுப்போம். அந்த மாதிரி குடும்பம் நடந்தது. அதன் பிறகு பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, பணம் முதலீடு இல்லாமல் தொழில் செய்யலாம், இவ்வளோ சம்பாதிக்கலாம் என்று போட்டிருந்தது. ஆகவே உடனடியாக நான் என்ன செய்தேன், அந்த RMDC கிராஸ்வேர்ட்ஸ் எழுதி போட்டேன். அதாவது குறுக்கெழுத்து போட்டு இந்த நேரத்தில் ரொம்ப மும்முரமாக இருந்தது. எழுதி போட்டதுமே அங்கே தபால் வந்தது. அது எழுதி போட்டது எப்படி என்றால், மிஸ்டர் சேஷாதினி என்னுடைய ஃப்ரெண்ட் இருந்தார், அவரை ஆங்கிலத்தில் எழுத சொல்வது, நான் கையெழுத்து போட்டுறது. அதன் பிறகு அந்த RMDC மேனேஜர் வந்தார், துரைன்ட்டு ஒருவர் வந்தார். நான் சொல்லியிருந்தவர்கிட்ட, இந்த மாதிரி அவர் வந்து ஏதாவது கேள்வி கேட்டால் எனக்கு புரிஞ்சால் ஏசும்பேன், அப்படி தெரியலன்னாக்கா உங்களை பார்ப்பேன், நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஆங்கிலம் அதிகமாக தெரியாது என்னால். இப்படியாக ஒரு அனுபவம் வந்தது. அதன் பிறகு ஒரு கார் வாங்கணும், எப்படி ஒரு கார் வாங்கிடணும் அப்படி 875 ரூபாய் ஒரு கார் வாங்கணும், ஆஸ்டின் கார். அந்த கார் போயிட்டே இருக்கும், திடீர்னு வீல் பிடிக்கிட்டு போய்டும். அப்புறம் ஆணி வச்சு அடித்து அந்த கார் போயிட்டுருக்கோம். அதன் பிறகு படிப்படியாக அந்த மாதிரி தொழில் முன்னேற்றம் அடைய எங்களுடைய உழைப்புகள் ஓய்வொழிச்சல் இல்லாமல் இருந்தது. அதன் பிறகு கிராஸ்வேர்ட்ஸ் பஸ்ஸுக்கு பிறகு ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் வந்தது. எனது பையன், மூத்த பையன் பெரிச்சாளி கடித்து அவனுக்கு, காரணம் அந்த கடை பக்கத்தில் மார்க்கெட் இருந்தது, பெரிச்சாளி வீட்டுக்கே வந்து அந்த பையனை கடித்து விட்டது. அந்த கடித்தம் மிகவும் பலத்த காயத்தோடு இருந்ததுனால டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமித்தோம். ஆனால் அது சுகப்படாமல் இருந்த நிலைமையில் நாராயண் ராவ் டாக்டர் மினிஸ்ட்ரியில் இருந்தார். எனது அம்மா அவர்களும் எனது மனைவியும் அந்த குழந்தை அங்கேயே இறந்து விட்டது. ஆகவே டாக்ஸி கூட வழி கிடையாது டாக்ஸி வர்றதுக்கு. ஆனால் ட்ரெயின்லேயே பையனை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடக்கம் பண்ணோம். ஆனால் அந்த நேரத்தில் குறுக்கெழுத்து போட்டி நேரத்தில் என்னோட 2000 ரூபா என்னோட இருந்தது. அதாவது பொது ஜனங்களுடைய பணம், அன்றைக்கி பணம் கட்டி ஆகணும், 5 அணா கமிஷன் வரும், அதை கட்டிவிட்டு அதன் பிறகு அடக்கம் செய்தேன். இப்படியாக இருந்து முடிவில் கிராஸ்வேர்ட்ஸ் பஸ்ஸில் எடுத்து விட்டார்கள் அரசாங்கம். உடனே என்ன செய்தேன், எப்படியாவது நம்ம வந்து மறுபடியும் ஏதாவது ஒன்று வியாபாரம் பண்ணணும் என்று டைம் பீஸ் வியாபாரம் ஆரம்பித்தோம். ஆர்ஆர்என் டைம் பீஸ். ஆர்ஆர்என் டைம் பீஸ் வாங்குறதுக்கு வசதியில்னால அவருடைய நண்பர் ஒரு 12 டைம் பீஸை கொடுத்து இது விற்று பணம் கொடு அப்படின்னு சொன்னார். நானும் அருமை தம்பியும் வாடகை சைக்கிள் சைதாப்பேட்டை, மாம்பழம் இதெல்லாம் சைக்கிளில் சுற்றுவோம். அப்போ ஜனங்களுக்கு அந்த 16 ரூபா கொடுத்து சைக்கிள் வாங்குற அந்த டைம் பீஸ் வாங்குறதுக்கு வசதி கிடையாது. ஆகவே 2 ரூபா கொடுத்து 8 வாரம் அந்த மாதிரி போட்டு வாங்கினேன். டைம் பீஸ் வியாபாரம் அதிகமாச்சுது. அப்புறம் கை கடிகாரம், வால் கிளாக்கு, ரேடியோ இப்படி நடந்தது. ஆக இந்த மாதிரி ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம் அனுபவங்கள் வர வர வந்ததும் பெங்களூரில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, ரேடியோ கான்ஃபரன்ஸ். அதில் எனது அருமை தம்பி சந்தோஷம் தமிழில் பேசினான். அதில் ஒரு இன்ஜினியர் வந்து ஆங்கிலம் தெரியாதவர்களாம் எப்படி நீங்கள் வந்து ரேடியோ டீலர்ஸ் கொடுக்கலாம் என்று சொன்னார். அதையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு
அவனை ஆங்கிலம் படிக்க வைத்து அடுத்த மீட்டிங்கில் இந்தியாவிலே அதிகமான விற்பனையாளர் என்ற பெயருடன் நாங்கள் அங்கே பரிசு வாங்கினோம். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டிலும் இதே மாதிரி முதல் பரிசு வாங்கி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தவணை முறை கம்பெனி ஒருவர் தேர்ந்தெடுத்து அமெரிக்காவுக்கு போகும் நிலைமை எனக்கு கொடுத்தார்கள். இந்திய அரசாங்கமும் வெளிநாட்டில் உள்ள எல்லா தேசத்தில் உள்ள தலைவர்களும் என்னை வரவழைத்து நன்றாக ஆனர் பண்ணார்கள். சந்தோஷம். அண்ணாச்சி அவங்க சிறு வாழ்க்கையிலிருந்து அவங்க பட்ட கஷ்டத்தெல்லாம் சொன்னபோது ரொம்ப உண்மையிலேயே அதை மெய்சிலிருக்க வைக்கிறது. அந்த அண்ணா அவங்களோட நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்துழைச்சி என்னென்ன பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எல்லாமே அண்ணாச்சி எது சொன்னாலும் செய்துட்ருக்கோம். ஆனால் நான் வந்து மெட்ராஸ் வர்றதுக்கு அண்ணாச்சி மெட்ராஸில் இருக்கும்போது எங்களுக்கு நான் ஊரில் இருந்தோம். எல்லாருமே அம்மா அண்ணாச்சி அண்ணன் அக்கா எல்லாம் இருந்தோம். அப்போ வந்து எல்லாம் ஒன்றாக இருக்குன்ட்டு அண்ணாச்சி வந்து எங்களுக்கு பணம் அனுப்பி எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் மெட்ராஸ் வந்தோம். மெட்ராஸ் வந்து எங்கள் அப்பா அப்போ தான் வர்றாங்க. அதாவது 11 மாதத்தில் நான் பிறந்து போனவங்க 14 வருஷத்துக்கு அப்புறம் வர்றாங்க. அப்போ ஃபேஸே தெரியாது. அம்மா தான் இதான் உங்கள் அப்பான்னு சொன்னாங்க. அது அம்மாலாம் நாங்கள் அப்புறம் ஒன்றா இருந்தோம். பட் எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் எங்கள் அப்பா வந்து வீட்டில் வசதி இல்லை, உங்கள் அண்ணாச்சி முடிக்காங்க, அதனால் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணுங்கன்ட்டு ஒரு டீ ஷாப் நாங்கள் ஆரம்பித்தோம். பட் அதில் வந்து டீயில் நான் ஒரு மாஸ்டர், நல்ல டீலாம் போடுவேன்னா நீங்கள் கூட பார்த்துருக்கீங்க. பார்த்துனுங்களே. அதில் வந்து அண்ணாச்சி வந்து எல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவும் அங்கே வேலை செஞ்சாங்க. எங்கள் அண்ணி அக்கா எல்லாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அதே சமயத்தில் தினத்தந்தி ஆஃபீஸ் வந்து கச்சேரியோட மயிலாப்பில் அப்போ இருந்து. அப்போ ஆதித்யநாதர் வந்து எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அவங்க வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரி பேப்பர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஃப்ரீயாக போடுவாங்க. ஒரு 32 பேப்பர் ஒரு மாதத்துக்கு போடணும். அது என்ன பண்ணால் நான் காலை 4 மணி எழுந்திரிச்சு சைதாப்பேட்டிலேருந்து கச்சேரியோடு போய் அங்கேருந்து காமராஜர், அப்புறம் இந்த என்எஸ் கிருஷ்ணன், டிஎம் மதுரம், டிஆர் ராஜ்குமார், இப்படி பெரிய பெரிய பிரபலமானவங்களாம் போடுவேன். அப்போ எனக்கு வந்து காமராஜர் வந்து சாதாரண வந்து ஒரு பெரிய உயர்நிலைக்கு வந்துடுறேன். அவர் பார்க்கின்றது எங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அது வந்து நான் அண்ணாச்சிட்டு எங்கள் அம்மாட்டெலாம் சொல்லி சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுவேன். அப்புறம் காமராஜர் வந்து எனக்கு தீபாவளிலேருந்து ₹1 பரிசு கொடுத்தாங்க. அதை வந்து நான் இப்போ கூட அதை பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் உயர்ந்த நிலைக்கு வந்த பிறகு, கொஞ்சம் வசதியாக வந்த பிறகு காமராஜரும் நானும் அண்ணாச்சும் போய் இது மாதிரி ஐயா வந்து நான் உங்களை வந்து பேப்பர் போட்டோம், நீங்கள் வந்து எனக்கு பரிசு கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து ரொம்ப வாழ்த்துவாங்க. நீங்கள் வந்து நல்ல சகோதர ஒற்றுமையோடு இருக்கணும், நீங்கள் எல்லாம் ஒற்றுமை இருந்துக்கிட்டு தான் இப்போ வந்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க, என்ன நல்லா இருக்குன்னு அவங்க ரொம்ப வாழ்த்துவாங்க. உலக நாடுகள்லாம் நீங்கள் போய் வந்திருக்கீங்க இல்லையா? அங்கே நீங்கள் எவ்வளவோ அதிசயமான இதெல்லாம் பார்த்துருக்கலாம். அந்த இதை வந்து நீங்கள் சென்னைக்கு வந்த பிறகு அதை ஏதாவது செயல்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டதுங்களா? 1970ஆம் வருஷம் நானும் என் அருமை இளைய தம்பி விஜி செல்வராஜ், ஏன்னா நாங்கள் 2 பேரும் படிக்கலான்னா கூட தம்பியை பிஏ வரைக்கும் படிக்க வைத்து நாங்கள் உலக நாடு சுற்றுலாவுக்கு நான் போயிருந்தோம். அப்பொழுது ஒவ்வொரு ஊரை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம ஊர் ஏன் வரக்கூடாது, இந்த மாதிரி ஏன் நம்முடைய மேன் பவரை யூட்டிலைஸ் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் என் மனதில் இருந்தது. மியாமி கடற்கரைக்கு சென்றதும் இந்த மாதிரி ஏன் நம்ம ஊர், நம்ம அழகான கடற்கரையாச்சே, நம்ம ஊரில் ஏன் அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு எண்ணம் என் மனதில் வந்தது. ஆனால் அங்கே ஒரு சொன்னார், இந்த மாதிரி இந்தியாவில் வந்து வறுமையில் இருக்கிறாங்க, இருக்கிறதுக்கு இடம் கிடையாது, உடுக்கிறதுக்கு துணி கிடையாது, சாப்பிட்றதுக்கு உணவு கிடையாது, இந்த நிலையில் இருந்து நீ எப்படி பீச் ரிசார்ட்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்க. நான் சொன்னேன், அந்த மாதிரி மியாமி கடற்கரையை விட அழகான கடற்கரையை நான் அமைத்து காமிக்கிறேன் என்ற ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டோம். அதன் பிறகு ஜப்பான் போயிருந்தேன். ஜப்பானில் அங்கே இருக்கிறவங்களுடைய மனித இனங்களை பார்க்கும்போது அவ்வளவு அன்பாக, அவ்வளோ சுறுசுறுப்பாக, தன்னுடைய நாடு தன்னுடைய குடும்பமாக நினைத்து அவருடைய செயல்படும் போது நம்ம நாட்டில் நம்ம ஜனங்களாம் அந்த மாதிரி வரக்கூடாது, நம்ம தலைவர்களாம் ஏன் நம்ம நாடுங்கிறது இணைந்து செயல்படக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்கு மனசு இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பல வீடு அமைப்பு திட்டங்கள்லாம் பார்த்தேன். அதாவது எப்படியாவது நம்ம ஊருக்கு ஏதாவது கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசை. அந்த வீடு அமைப்பு திட்டங்கள்லாம் கொண்டு வந்ததுன்னு சென்னைக்கு வந்ததும் இந்த மாதிரி கடற்கரை, தங்க கடற்கரை, வீடு அமைப்பு திட்டங்கள் இவைகளெல்லாம் நான் வந்து செயல்பட தொடங்கினோம். அதுக்கு அடுத்தபடியாக 1972ஆம் வருஷம் மறுபடியும் டிஸ்னிலாண்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்போ ஏன் டிஸ்னிலாண்டு மாதிரி நம்ம ஊரில் செய்யக்கூடாது, நம்ம ஊரில் நிறைய நிலங்கள்லாம் இருக்கிறது, மனித சக்திகள் இருக்கிறது, நம்முடைய கலாச்சாரம்
இவெல்லாம் ஒரு மாதிரி ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அதன் பிறகு பல இடங்கள்லாம்